ஜெயில் கைதி கண்டுபிடித்த உணவுப் பொருள் உலகளவுல ஃபேமஸ் ஆனது எப்படின்னு தெரியுமா? யார் அவரு, என்ன உணவுப் பொருள் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கொப்பக்காக் தன்னுடைய தாத்தா பாட்டி நடத்திட்டு இருந்த டெக்ஸ்டைல் நிறுவனத்தை எப்படிலாம் ஒரு நிறுவனம் நடத்தணும்னு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஜப்பான்ல தன்னுடைய தொழில ரொம்பவுமே சிறப்பா செஞ்சுட்டு இருந்தவர். 2-3 இண்டஸ்ட்ரி வரையும் அவரால் உருவாக்கம் பெற்றுச்சு. அதுக்கப்புறமா நிலக்கரி சுரங்கமும் வச்சிருந்தாரு. ஆனா அவருக்கு மிகப்பெரிய ஆசையே ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணணும் அப்படின்னு தான். ஸ்கூல் ஓபன் பண்ணி ஸ்கூல்ல நிறைய பிள்ளைங்களை படிக்கவும் வச்சாரு. சில பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்தாரு. ஆனா அதுதான் அவருடைய பெரிய தவறாவே மாறுனுச்சு. ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் கொடுக்க கூடாதுன்னு ஜப்பான்ல அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தினால வரி ஏய்ப்பு அப்படிங்கிற ஒரு குற்றம் சுமத்தி இவருக்கு சிறை தண்டனையும் கிடைத்தது. அவரு சிறையில இருந்து வெளியில வரும்போது 40 வயது. அவர் நடத்திக்கிட்டு இருந்த அத்தனை கம்பெனியும் திவாலாச்சு. மறுபடியும் அவருடைய தொழிலை தொடங்கினாரு. தனியா ஒரு பேங்க் ஓபன் பண்ணாரு. ஆனா அந்த காலகட்டம் ஜப்பான்ல 2ஆம் உலக போர் நடந்து முடிந்தது. அப்போ வறுமையின் காரணமா அந்த பேங்க்கும் திவாலானுச்சு. அடுத்ததா நம்பிக்கையோட அவர் மறுபடியும் உழைத்து உருவாக்குனதுதான் இந்த நூடுல்ஸ். அப்ப இருந்த ஜப்பானிய மக்களுக்கு பசி அதிகமா இருந்தது. வறுமையின் காரணமா யாராலையும் எந்த உணவுப் பொருளையும் வாங்க முடியல. அரசாங்கமே கம்மி விலையில பிரெட்ட அமெரிக்காவுடைய வற்புறுத்தல்ல விற்கவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும் போது நூடுல்ஸ் வாங்குறதுக்காகவே பல கியூல மக்கள் நிக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டன்டா ஒரு நூடுல்ஸை தயாரிக்கணும்னு நினைச்சுதான் அவரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தயாரிச்சாரு. உடனே சாப்பிடணும், ரொம்ப நாள் கெடாம இருக்கணும், ஈஸியாவும் குக் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதா முதல்ல அவருக்கு யோசனை. அதுக்கப்புறமா இதே மாதிரியான அத்தனை முயற்சிகளையும் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு அப்புறமா அவர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கண்டுபிடிச்சாரு. சிக்கன் டாப் ராமன் அப்படிங்கறதா முதல்ல அவர் கண்டுபிடிச்சது. ஆனா அப்ப இருந்த நூடுல்ஸோட விலை 6 yen தான். இவர் கண்டுபிடிச்சது 35 yen. அதனால யாருமே அந்த நூடுல்ஸை வாங்க முன் வரவே இல்லை. அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டா இருந்ததுனால யாரும் யோசிக்க கூட இல்லை. அதுக்கப்புறமா மிட்சுபி மோட்டார் நிறுவனம் தான் எல்லாருக்கும் சத்தானதா ஒரு நூடுல்ஸ் கிடைச்சா கண்டிப்பா எல்லாரும் மறுபடியும் இந்த வறுமையிலிருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு இவருடைய இந்த நூடுல்ஸை வாங்கி விற்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் டாப் ராமன் இப்ப வரையும் மிகப்பெரிய ஃபேமஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டாப் ராமனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.